அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தின் முதலாம் தவணைக்குரிய முதலாவது அலகு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல எவது சூழலில் விந்தைகள், உயிர் சூழல்ல காணப்படுகின்ற விந்தைகள் தொடர்பாக நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல உயிருள்ள பொருட்களின் விசேட இயல்புகள். இப்ப நாங்க இறுதியாக எங்களுடைய வகுப்புல உயிருள்ள பொருட்களுக்கு போசனை அவசியமானது என்று சொல்லி பார்த்திருந்தோம். இந்த போசனை அதாவது உணவை தயாரிப்பதற்கு தாவரங்களால் மேற்கொள்ளப்படுகின்ற செயல்முறை ஒளித்தொகுப்பு என்று அழைக்கப்படும். அந்த ஒளித்தொகுப்பை தொடர்பான விடயங்களை பார்த்திருந்தோம். அத்தோட ஒரு உயிருள்ள அங்கியாக இருந்தால் அது அசைவை காட்டும். உயிருள்ள பொருட்கள் அசையும் அல்லது இடப்பெயர்ச்சி அடையும் என்று சொல்லி அதற்கான உதாரணங்கள் பார்த்திருந்தோம். உதாரணமாக மீன்கள் நீந்தி செல்லும், பாம்பு ஊர்ந்து செல்லும், குதிரை அல்லது மான்கள் ஓடுதல், பறவைகள் என்றால் பறத்தல், நாய் அல்லது பூனை அல்லது மனிதன் நடத்தல் என்பது அவர்களுக்குரிய இடப்பெயர்வு முறை. அதாவது ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவர்கள் செல்வதுதான் இடப்பெயர்ச்சி என்று பார்த்தோம். அதே போல இடப்பெயர்ச்சியை காட்டாத விலங்குகளும் இருக்கு என்று சொல்லி பார்த்தோம். உதாரணமாக கடல் அணிமணியும் முருகை கற்பொழிப்புகளும் இடப்பெயர்ச்சியை காட்டாதவை. கடல் அணிமணி மற்றும் முருகை கற்பொழிப்பு இவை ரெண்டுமே இடப்பெயர்ச்சியை காட்டாதவை. அவை இடப்பெயர்வு அடையாதவையாக இருக்கிறது. இவை ரெண்டுமே பீரங்கிகள், ஆனா இடம்பெயராது. சரியா? அப்ப நாங்க இன்றைக்கு என்ன பார்க்க வேண்டும் என்றால், இந்த உயிருள்ள அங்கிகள்ல சுவாசம் நடக்கிற செயல்முறை தொடர்பாக பார்க்க வேண்டும். எங்களுக்கு ஒரு உயிருள்ள பொருள் பார்த்திருந்தோம். என்னது? போஷணை தேவைப்படுகிறது, அசைவு இருக்கிறது. ஒரு உயிருள்ள பொருளாக இருந்தால் அதற்கு போஷணை அவசியமாக இருக்கிறது, அசைவு இருக்கிறது, வளர்ச்சி இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்திருந்தோம். உயிருள்ள பொருட்களுக்கு வளர்ச்சி காணப்படும், வளரும். இன்று 4வதாக நாங்க பார்க்க இருக்கிறது, ஒரு உயிருள்ள பொருள் சுவாசிக்கும். சுவாசம் தொடர்பானது. இப்ப நாங்க இது 3 பார்த்துட்டோம்: போஷணை, அசைவு, வளர்ச்சி. இன்றைக்கு நாங்க பார்க்க போறது சுவாசம் தொடர்பாக. சரியா? அப்ப யோசிச்சு பாருங்க, சுவாசிக்கிறதுண்டா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு உதாரணமா ஒரு நிமிர்ந்து படுத்திருக்கேக்குள்ள அவர்களுடைய நெஞ்சு பகுதியும் வயிற்று பகுதிகளும் மேல் கீழாக அசைகிறது தெரியும். அப்ப அந்த அசைவுக்கான காரணம் என்ன? அப்ப நாங்க அதை பார்த்தோன்னு சொல்லுவோம், உயிர் இருக்கு. எப்படி சொல்றோம்? அவருடைய சுவாச செயல்முறைய பார்த்து சொல்றோம். அப்ப மூச்செடுக்கும் பொழுது உடலுக்கு உட்புறமாக வழி போறதும் உடல்ல இருந்து வெளியேற்றப்படுகின்ற வழி, அதாவது வெளி சுவாசத்தின் மூலம் வெளியேற்றப்படுகின்ற வழி, இது ரெண்டையும் சேர்த்துதான் நாங்க சுவாச செயல்முறை என்று சொல்லுவோம். சுவாசம் 2 முறைகள்லையும் நடக்கும். அதாவது நாங்க உள்ளுக்கு மூச்சு எடுக்கல அதை உச்சுவாசம் என்று சொல்லுவோம். திரும்ப திரும்ப வெளியேற்றக்குள்ள அதை வெளிச்சுவாசம் என்று சொல்லுவோம். அப்ப சுவாசம் 2 வகையாக நடக்கும், உச்சுவாசமும் வெளிச்சுவாசம். சரி, உச்சுவாச செயல்முறையின் போது என்ன நடக்கும்? அதாவது நாங்க உள்புறமாக வழியை எடுக்கக்குள்ள எந்த வழியை எடுக்கிறோம், அதாவது நாங்க சுவாசிக்கிறதுக்காக எந்த வழியை எடுக்கிறோம், உள்ளெடுக்கிறோம் என்றா ஆக்சிஜன் வாயு. சரியா? அப்ப சுவாசம் 2 வகை.
ஒன்று உச்சுவாசம், வளியை உள்ளெடுத்தல். வளி என்றால் காற்று, காற்றை உள்ளெடுத்தல் உச்சுவாசம். இரண்டாவது வெளிச்சுவாசம். வளியை வெளியேற்றுவது. இப்ப இதுல உள்ளெடுக்கைக்கு ஒரு வழியும் அதை வெளியேற்றக்குள்ள இன்னொரு வாயுவையும் நாங்க வெளிவிட போறோம். அப்ப அதுல நீங்க ரெண்டையும் மாத்தி மாத்தி எழுதுவீங்க. நெடுகளும் அப்படி மாறி மாறி எழுதுற விளக்கம். உள்ளெடுக்கிறது வாயு ஆக்சிஜன். உள்ளெடுக்கிற வாயு ஆக்சிஜன். ஆக்சிஜன் வாயு. ஆக்சிஜன் வாயுவத்தை நாங்க உள்ளெடுக்கிறோம். வெளிச்சுவாசத்தின் மூலம் வெளியேற்றப்படுவது அதுக்கு பேர் கார்பனீர் ஆக்சைடு வாயு. கார்பனீர் ஆக்சைடு வாயு. அப்ப எங்களுக்கு இந்த பேர்கள் உங்களுக்கு புதுசா இருக்கும். சரியா? அது ஒரு வாயுக்கள். நாங்க உள்ளெடுக்கிறதும் வெளியெடுக்கிறதுமான வாயுக்களை இப்படி நாங்க சொல்லுவோம். சரி, அப்ப இந்த உச்சுவாசம் வெளிச்சுவாசம் நடைபெறதான் என்னன்னு சொல்றோம்? சுவாசம். சரியா? ரைட். சுவாச அசைவுன்றது இப்ப நீங்க படுத்திருக்கைக்குள்ள உங்களுடைய நெஞ்சு பகுதியும் வயிற்று பகுதியும் அசைகிறது. அதாவது உச்சுவாச வெளிச்சுவாச செயல்முறை காரணமாக ஏற்படும் அசைவு தான் சுவாச அசைவு என்று அழைக்கப்படும். அப்ப விலங்குகள் சுவாசிக்கிறது தெரியும் உங்களுக்கு. நாங்க சுவாசிக்கிறோம், விலங்குகளும் சுவாசிக்குது. அது உயிருள்ள பொருட்களுக்குரிய ஒரு இயல்பு. அப்ப நான் சொன்ன நான் என்னது? தாவரங்களுக்கும் உயிர் இருக்கு. அப்ப தாவரம் சுவாசிக்குமா என்று உங்களுக்கு ஒரு கேள்வி வருமா இல்லையா? உயிர் உள்ளதுகள் என்றா என்னது? இந்த செயற்பாடுகளை காட்ட வேணும். உள்ளெடுக்க வேணும், போசனை இருக்க வேணும். அது உயிருள்ள பொருள் என்றா ஒரு அசைவை காட்ட வேண்டும், அல்லது இடப்பெயர்ச்சியை காட்ட வேணும், வளர்ச்சியொண்ட காட்ட வேணும். உயிருள்ள பொருள் என்றா அது வளர்ற மாதிரி இருக்க வேணும். அதே மாதிரி என்னது? சுவாசிக்க வேணும். அப்பதான் அது உயிர் வாழ்றதாக இருக்கு. அப்ப விலங்குகள் பொதுவாக சுவாசிக்கும் தெரியும், அவை உயிர் உள்ளவை. இப்ப தாவரங்களால் சுவாசிக்க முடியுமா என்று கேட்டீங்கன்னா தாவரங்களும் சுவாசிக்கும். ஆனா அதன் சுவாச அசைவு எங்களால பார்க்க முடியாது. தாவரமும் சுவாசிக்குது, நாங்களும் சுவாசிக்கிறோம். நாங்க சுவாசிக்கிறது தெரியுது, ஏனென்றா சுவாச அசைவு நடக்கிறபடினாலும். தாவரங்களும் சுவாசிக்குது, அங்க சுவாச அசைவு எங்களால பார்க்க இயலாது. இப்ப நாங்க பொதுவாக நாய் சுவாசிக்குதுன்னா நாய் படுத்திருக்கேக்கு நாயில வயிற்று பகுதி ஏறி ஏறி இறங்கும், அப்ப அது சுவாசிக்குதுன்னு தெரியுது. ஆனா அப்படி அதுவே தாவரங்கள்ல நடக்கும் பொழுது அதை எங்களால பார்க்க முடியாது. ஆனால் தாவரங்களும் சுவாசிக்கும். சரியா? அப்ப சுவாசம் என்பது எல்லா உயிர்களுக்கும் ஒரு பொதுவான இயல்பு. உயிர்களுக்கு உயிர் அங்கிக்குரிய பொதுவான இயல்பு என்று சொல்லும். சரியா? அப்ப உயிரற்ற பொருட்கள் என்ன செய்யாது? அவை சுவாசிக்காது. சரியா? அப்ப உங்களுக்கு இப்ப கிளியரா விளங்கிடு. இப்ப உயிர் உள்ள பொருட்களுக்குரிய ஒரு இயல்பு சுவாசம். அப்ப நான் சொல்றேன், நாங்க உள்ளெடுக்கிற வாயு ஆக்சிஜன், வெளியேற்றுகின்ற வாயு கார்பனீர் ஆக்சைடு. அப்ப என்னன்னு நாங்க அதை சொல்லலாம்? வெளிச்சுவாசத்துல கார்பனீர் ஆக்சைடு வாயு தான் வருது. ஏன் வேற வாயு வந்திருக்கலாம் தானே? அப்ப நாங்க அதை எப்படி உறுதி செய்வோம்? வெளிச்சுவாசத்தின் போது கார்பனீர் ஆக்சைடு தான் வருகிறது என்பதனை உறுதி செய்யறதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன பரிசோதனை தந்திருக்கு. உங்களோட பாட புத்தகத்துல 14வது பக்கத்துல செயற்பாடு 1.6ல அந்த சின்ன பரிசோதனை ஒன்று உங்களை செய்து பார்க்க சொல்லி இருக்கு. இதை நீங்க வீட்டிலையும் செய்து பார்க்கலாம். சரியா? தெளிந்த சுண்ணாம்பு கரைசல் எடுக்க வேண்டும். தெளிந்த சுண்ணாம்புன்றது உங்களுக்கு இந்த சுண்ணாம்பு தெரியுமா நினைக்கிற அந்த வெற்றிலைக்கு உங்களோட தாத்தாக்கள் போடுவின. அந்த சுண்ணாம்பை எடுத்து அதை கரைச்சு போட்டு நீங்க தண்ணியில கரைச்சா அந்த சுண்ணாம்பெல்லாம் அடியில போய் படிஞ்சு மேல ஒரு
தெளிந்த நீர் இருக்கும். அந்த தண்ணிய வடிகட்டி எடுக்க வேண்டும். அதுதான் தெளிந்த சுண்ணாம்பு நீர் கரைசல். அந்த சுண்ணாம்பு நீரின் இத ஒரு கண்ணாடி கிளாஸ் ஏதாவது இருந்தா அதுக்குள்ள போடுங்க. அல்லது பாடசாலையில செய்து பார்க்கிறதாக இருந்தா ஒரு சோதனை குழாய், ஒரு டெஸ்ட் டியூப்ல அதை எடுங்க. ஒரு சிறிய அளவில் அதை நாங்க எடுத்து கொள்ளலாம். ஒரு டெஸ்ட் டியூப்ல அதை எடுக்கணும். ஒரு சோதனை குழாய்க்குள்ள தெளிந்த சுண்ணாம்பு நீர். தெளிந்த சுண்ணாம்பு நீரை எடுக்கிறோம். இதுக்குள்ள இந்த சோதனை குழாய், அதுக்குள்ள ஒரு எங்களோட பானை குழாய், அதாவது நீங்க அந்த ட்ரிங்க்ஸ் அதுல குடிக்கிறதுக்கு வச்சிருக்கிற அந்த குழாயை எடுத்து போடும். அந்த பானை குழாய என்ன செய்யுங்க, இந்த வாயில வச்சு உங்களுடைய வெளிச்சுவாச வழிய உள்ளுக்கு விடுங்க. அதாவது குமிழியிட செய்யுங்க. இதுக்குள்ள குமிழா வருவதுக்கு அளவு உங்களோட வெளிச்சுவாச வழிய இதுக்குள்ள ஊதுனீங்கன்னா என்ன செய்யும், இதுக்குள்ள வழிக்குமிழ்கள் வரும். நீங்க வெளியேற்ற வாயுல இருந்து வழிக்குமிழ்கள் வரும். இப்படி சிறிது நேரம் இப்படி நீங்க குமிழியா வர்ற அளவுக்கு ஊதிட்டு உங்களோட அவதானத்தை பாருங்க. இந்த இதுக்கு இருக்கிற தெளிந்த சுண்ணாம்பு நீர் நிறமற்றதாக இருக்கு. நிறமற்ற இது கேள்விகள்ல வாரது தெளிந்த சுண்ணாம்பு நீரினுடைய நிறம் என்ன? தெளிந்த சுண்ணாம்பு நீர்ன்னு சொன்னா அதுவும் நீர் மாதிரிதான் இருக்கு. சுண்ணாம்பு கரைச்சிருக்கு, ஆனா வடிகட்டி எடுத்திருக்கிறோம். அது நிறமற்றதாகத்தான் இருக்கும். நீங்க வெளிச்சுவாச வழியை இதுக்குள்ள ஊதி அதை குமிழியிட செய்த பிறகு அதனுடைய அவதானத்துலதான் இந்த தெளிந்த சுண்ணாம்பு நீரானது பால் நிறமாக மாறும். தெளிந்த சுண்ணாம்பு நீர் நீங்க வெளிச்சுவாச வழியை உள்ளுக்க விட்டிருந்தால், அதாவது நீங்க வெளிச்சுவாசத்துல ஏதோ ஒரு வாயு வெளியேற்றப்படுதுன்னு சொல்றோம். அந்த வாயுவை இந்த சோதனை குழாய்க்குள்ள நீங்க விட்டிருந்தால் அது பால் நிறமாக மாறி பால் நிறமாக மாறும். இதான் அவதானமாக இருக்கு. தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறும். எப்படி பால் நிறமாக மாறுகிறது என்றால், சுண்ணாம்பு நீர் கரைசலை பால் நிறமாக மாற்றக்கூடிய ஒரு வாயுதான் கார்பனீர் ஆக்சைடு வாயு. ஏனைய வாயுக்கள் இப்படி பால் நிறமாக மாற்றாது. அப்ப உங்களுக்கு வெளிச்சுவாச வழியில் கார்பனீர் ஆக்சைடு தான் வருகிறது என்பது தெரியும். சரியா? ரைட். அப்ப நாங்க வெளிச்சுவாசத்தின் மூலம் வெளியேற்றப்படுகின்ற வாயு எது என்று கேட்டா அது கார்பனீர் ஆக்சைடு வாயு. தெளிந்த சுண்ணாம்பு நீர் நிறம் என்னன்னு கேட்டால் அதுக்கு நிறம் இல்லை, நிறமற்றது என்று சொல்ல வேண்டும். அதே போல தெளிந்த சுண்ணாம்பு நீர்ல கார்பனீர் ஆக்சைடு வாயுவை செலுத்திய போது அவதானிப்பு என்னவாக இருக்கிறது? தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறும். சரியா? அப்ப இதுல இருந்து நீங்கள் என்ன முடிவுக்கு வருவீர்கள், அல்லது உமது முடிவு என்ன? இந்த செயற்பாட்டில இருந்து உங்களோட முடிவு என்னன்னு கேட்டா, வெளிச்சுவாச வழியில், வெளிச்சுவாசம் என்றா
நாங்கள் வெளியேற்றுகின்ற வழியில் காபனீர் ஒட்சைட்டு வாயு உண்டு என்பதை உறுதி செய்யலாம். நாங்க இதுல ஊதித்தானே பிள்ளைகள் இதை பால் நிறமாக மாற்றுறோம். ஆகவே அதுல இருந்து நாங்க என்ன சொல்லலாம், வெளிச்சுவாச வழியில், எங்களுடைய வெளிச்சுவாச வழியில் காபனீர் ஒட்சைட்டு உண்டு என்பதனை உறுதி செய்யலாம். சரி, அப்ப இந்த பரிசோதனை வழக்கமாக முதலாம் தவணைக்குரிய பரீட்சையில வாரது, கட்டாயமாக வாரது, ஒவ்வொரு வருஷமும் வாரது பார்த்துக்கொள்ளும். சரி, அப்ப சுவாசம் தொடர்பாக இன்றைய பார்த்துட்டு ஒரு உயிரங்கியினுடைய இயல்பு, 4வது இயல்பு. 5வதாக நாங்க பார்க்கிறது, ஒரு உயிரங்கியாக இருந்தால் அது இனப்பெருக்கம் செய்யும். ஒரு உயிருள்ள அங்கியாக இருந்தால் அது தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்கு இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் செய்யும். இப்ப உங்களோட கோழி எல்லாம் பாருங்க, முட்டையிட்டு திரும்ப குஞ்சு பொறிச்சு அதுல இருந்து புதிய கோழிகளோ சேவலோ உருவாகும். அதைத்தான் சொல்றோம் என்பது இனப்பெருக்கம். ஒரு பூனைய பாருங்க, பூனை திரும்ப குட்டி போட்டு ஒரு பெரிய பூனை வரும். நாய் என்று சொன்னா நாய் திரும்ப குட்டி போடும். தாவரங்கள் என்று சொன்னா தாவரங்கள்ல என்னது, பழங்கள் வரும், பழங்களில் இருந்து வித்துக்கள் வரும், அந்த வித்துக்கள் திரும்ப முளைத்து புதிய தாவரங்களை உருவாக்கும். ஆகவே தாவரங்களா இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, உயிருள்ள ஒரு அங்கியானது இனப்பெருக்கம் கட்டாயம் செய்யும். சரியா? அப்ப இனப்பெருக்கம் என்பது உயிரங்கிகளுக்குரிய பொதுவான இயல்பு. உங்களுக்கு இந்த விடைகள் வர வேண்டுமாக இருந்தால், அதாவது போத்தனை, அசைவு, வளர்ச்சி, சுவாசம், இனப்பெருக்கம். அப்ப இதுக்குரிய வினா என்ன? உயிர் அங்கிகளுக்குரிய சிறப்பியல்புகள் என்ன என்று கேட்பீங்க. அதாவது ஒரு சிறப்பான இயல்புண்டா அது அதுக்கு மட்டும்தான் இருக்கப்படும். அதாவது உயிரங்கிகளுக்கு மட்டும்தான் இருக்கப்படும். ஒரு உயிர் இல்லாத பொருளுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்க இல்லாதப்ப போஷணை இருக்காது. உயிர் இல்லாத பொருள் என்ன செய்யாது, அசையாது. அதாவது தானாக அசையாது. நாங்கள் மேச வந்து தானே போன்னு சொன்னா போகாது. அதுக்கு நாங்கள் தான் எடுத்து வைக்கணும், நல்லா தள்ளி வைக்க வேணும். அதே போல உயிர் இல்லாத பொருள் வளராது, உயிர் இல்லாத பொருள் சுவாசிக்காது, உயிர் இல்லாட்டிக்கு இனப்பெருக்கம் செய்யாது. ஆகவே உயிருள்ள அங்கினுடைய சிறப்பான இயல்பு என்னன்னு கேட்டா நீங்க இதுகளைத்தான் எழுதணும். சரியா? ரைட். அப்ப அடுத்ததாக நாங்க பார்ப்போம், தாவரத்துக்கும் விலங்குகளுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு என்ன. இப்ப நாங்க தாவரமும் உயிர் இருக்கு, விலங்கும் உயிர் இருக்கு. தாவரமும் இதுல இருக்கிற போஷணையும் அசைவு வளர்ச்சி எல்லாத்தையும் காட்டுது. இதே போல விலங்கும் எல்லாவற்றையும் காட்டுது. இது அவற்றுக்குரிய ஒற்றுமை என்று சொல்றோம். ஒற்றுமையாக இருக்கிறது என்ன, தாவரமும் தாவரத்துக்கும் உணவு தேவை, விலங்குகளுக்கும் உணவு. அசைவு, தாவரமும் அசையும், விலங்குகளும் அசையும். வளர்ச்சி தாவரம் விலங்கு ரெண்டும் காட்டக்கூடிய. அப்ப வேறுபாடு என்ன, தாவரத்துக்கும் விலங்குக்குமான வேறுபாடுகள் என்னன்னு பார்ப்போம். முதலாவதாக தாவர பல்வகைமை தொடர்பாக தாவர பல்வகைமை. இப்ப எம்மை சூழ உள்ள தாவரங்களை நீங்க அவதானிச்சிருந்தால் தெரியும், தாவரங்களுக்கு இடையில இருக்கிற பல்வகைமை. இப்ப நீங்க தாவரங்கள்ல பூக்கள், ஒவ்வொரு தாவரத்துல ஒவ்வொரு வித்தியாசமான பூக்கள் இருக்கு. வேற என்ன நீங்க தாவரத்துல பல்வகமா பாக்குறீங்க, அதாவது வித்தியாசங்கள் பாக்குறீங்க. பூக்கள் வந்து வித்தியாசப்படுகிறது, ஒவ்வொரு தாவரத்துக்கு ஏற்ற மாதிரி இலைகள் வித்தியாசப்படுகிறது, தண்டுகள் வித்தியாசப்படுகின்றன, சிலதுக்கு கிளை இருக்கு, கிளை இல்லாம இருக்கு. அப்ப தாவரங்கள்ல பூக்கள், பழங்கள், வித்துக்களின் வடிவம், பருமன், நிறம் எல்லாத்துலயும் என்ன இருக்குது,
வித்தியாசங்கள் இருக்கு. அதைத்தான் நாங்க பல்வகைமையில பார்க்க போறோம். என்ன பல்வகைமை? தாவரங்களினுடைய பல்வகைமை. இப்ப தாவரத்தின் பருமனுக்கு ஏற்ற நாங்க வித்தியாசப்படுத்த வேணும்டா. பருமன்டா என்னது? அளவு. அப்ப அந்த அளவுக்கு ஏற்ப நாங்க வித்தியாசப்படுத்துறேன்டா. கொஞ்சம் பெரிதாக வளரக்கூடியவை நாங்க மரம் என்று சொல்லுவோம். அதாவது மாமரம், பலாமரம், கொய்யா மரம், அப்படி நாங்க மரம் என்று சொல்லுவோம். அதாவது நல்ல பெரிதாக வளரக்கூடிய மரம். பருமனுக்கு ஏற்ப நல்ல பெரிதாக தண்டு நல்ல மொத்தமா வர வேணும், பெரிதாக கிளை விட்டு வந்திருக்க வேணும். அதுவே மரம் மாதிரி சின்னதாக இருந்தால் அதை செடி என்று சொல்லுவோம். மிளகாய் செடி, கத்தரி செடி, வெண்டி செடி. அப்ப அது மரம் மாதிரி பெரிதாக ஆனால் சின்னதாக இருக்கு, சிறியதாக இருக்கும் ஓரளவு. அதே போல மெல்லியதாக படர்ந்து படர்ந்து செல்லக்கூடியதா இருந்தா, அதாவது இப்ப நீங்க வெற்றிலைய பார்த்திருக்கலாம், அல்லது பயற்றங்கொடி பார்த்திருக்கலாம், பாகல் கொடி பார்த்திருக்கலாம். அதெல்லாம் என்னது? கொடி போல சுழன்று சுழன்று என்ன வளரக்கூடியது. அவற்றை நாங்க அது மரம் மாதிரி வராது. சரியா? அப்ப நாங்க பயற்றை மரம் அப்படி என்று சொல்றது இல்லை, பயற்றை கொடி என்றுதான் சொல்லும். சரியா? அப்ப தாவரத்தின் பருமனுக்கேற்ற வித்தியாசப்படுத்த சொன்னா அவற்றை எப்படி வித்தியாசப்படுத்துவோம்? ஒன்று, பெரிதாக வளர்ந்தால் மரங்கள். பருமனுக்கு ஏற்ப நாங்க எப்படி வித்தியாசப்படுத்த போறோம்? மரம், செடி, கொடி. மரம், செடி, கொடி என்று வித்தியாசப்படுத்தும். இவை தவிர மிக மிக சின்னதாக நிலத்தோட வளர்றத புட்கள் சொல்லுவோம். புட்கள். அவற்றை நாங்க மரம் என்று சொல்ல மாட்டோம், செடி என்று சொல்ல மாட்டோம், கொடி என்று சொல்ல மாட்டோம். புட்கள். புல்லு வளருதுன்னு சொல்லி ஆகலும் சின்னதா இருந்தா புட்கள், பூண்டுகள், புல் பூண்டுன்னு சொல்லுவோம். சரியா? புட்கள், பூண்டுகள் சின்னதாக, மிக சின்னதாக நிலம். சரியா? அப்ப தாவர பல்வகையில நாங்க ஒன்று பருமனுக்கு ஏற்ற மாதிரி டிஃபரன்ஸ் பார்க்கலாம். பெரிய பெரியதாக மரங்கள், சின்னதாக செடிகள், வளைந்து வளைந்த கொடிகள், நிலத்தோட புட்கள், பூண்டுகள் காணும். சரி, அடுத்தது தாவரத்தின் உருவவியலுக்கு ஏற்ப வித்தியாசப்படுத்தேக. தாவரத்தில காணப்படுகின்ற உருவம் என்றா அவற்றின் வேர், தண்டு, இலை, பூ, பழம், வித்துக்கள், நிறம், பருமன், இது எல்லாவற்றையும் பற்றி சொல்றதுதான் உருவவியல். தாவரத்தின் உருவம். இப்ப பாருங்க, ஒரு மாமரத்தின் வித்து எப்படி இருக்கும், மாம்பழத்தின் வித்து மாதிரி கிட்டத்தட்ட அதுக்கு ஷேப்ல தரும். ஆனா ஒரு பலாப்பழத்தின் வித்தை பாருங்க, இதுல இருந்து அது வித்தியாசப்படும். அதுவே ஒரு மிளகாயின வித்து பாருங்க, மாம்பழத்தின் வித்தை விட அது மிகச்சிறியதாக இருக்கு. அப்ப வித்துக்களும் வேறுபாடாக இருக்குது. பயரை பாருங்க, உளுந்து பாருங்க, கடலை பாருங்க, கச்சான் பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசங்கள். சோளம், அப்ப அவற்றினுடைய வித்துக்கள் வித்தியாசமாக இருக்கும், வித்தியாசமான கலர்ஸ்ல இருக்கும், நிறங்கள் வித்தியாசம். பூக்களை பாருங்க, ஒவ்வொரு பூக்களுக்கு ஒவ்வொரு நிறம் இருக்கு. இப்ப வெண்ணிறமான பூக்கள் நிறைய இருக்கலாம், ஆனா நிறமுடைய பூக்கள் என்ன ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கு. சரி, அப்ப ரோஜா ஒரு வித்தியாசமாக இருக்கு, தாமரை வேறு மாதிரி இருக்கு. ரைட்? அப்ப ஒவ்வொரு பூக்களும் வித்தியாசப்படும். சரியா? அதை சொல்றது என்னது? உருவவியல் இயல்புகள் வித்தியாசப்படுதல். உருவம். தாவரத்தினுடைய உருவம் வேறுபடுத்தப்படுவது. சரியா? உருவ வேறுபாட்டுல என்ன இருக்கு? பூக்கள் வித்தியாசப்படும், இலைகள்,
வேற என்ன வித்து, வேர், இப்படியா நாங்க உருவவியலுக்கு ஏற்ப வித்தியாசப்படுத்தலாம். அதே போல வாழுகின்ற சூழலுக்கு ஏற்ற மாதிரி தாவரத்தை வேறுபடுத்தலாம். பாருங்க, ஒரு சாதாரண சூழலை விட வறண்ட சூழல்லையும் வாழக்கூடிய தாவரங்கள் இருக்கு. அதே போல நீர்ல வாழக்கூடிய தாவரங்களும் இருக்கு. கடற்கரை, சதுப்பு நிலம், கண்டல் தாவரங்கள் என்று அங்க வாழக்கூடிய தாவரங்களும் இருக்குது. அப்ப அப்படியும் நாங்க தாவரங்களை என்ன செய்யலாம், வேறுபடுத்தலாம். சூழல், வாழும் சூழலுக்கு ஏற்ப. சரியா, வாழும் சூழலுக்கு ஏற்ப தாவரங்களை நாங்க வித்தியாசப்படுத்தோம். எப்படி? வறண்ட நிலத்துல வாழக்கூடியவை. வறண்ட நிலம் அதாவது நல்ல வெயில் அடிக்கிற ஒரு வறட்சியான நீர் குறைவான பிரதேசம் தான் வறண்ட பிரதேசம். அப்ப அந்த வறண்ட நிலங்கள்லயும் வாழக்கூடிய தாவரங்கள் இருக்கு. நீரில் வாழக்கூடிய தாவரங்கள் இருக்கு. நீர் தாவரங்கள், ஐதரியா, சல்வினியா, அந்த மாதிரி நீரில வாழக்கூடிய தாவரங்களும் இருக்கு. கடற்கரை அல்லது கண்டல் சூழல்ல வாழக்கூடியவை இருக்கு. கடற்கரை, கண்டல், சதுப்பு நிலம், சதுப்பு நிலங்கள்ல வாழக்கூடிய தாவரங்களும் இருக்கு. சரியா, அது வாழுகின்ற சூழலுக்கு ஏற்ப என்ன செய்யுது, தாவரங்கள் வித்தியாசமாக இருக்கின்றன. ரைட். அப்ப நாங்க தாவர பல்வகையில இப்படி 3 விதமான வேறுபாடுகளை பார்க்க. தாவரங்களுக்கு உள்ளேயே இவ்வளவு வேறுபாடு இருக்கு. சரியா, உருவவியலுக்கு ஏற்ப நீங்க இதை நோட் பண்றா உங்களோட குப்பிகள்ல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தாவரங்களோட பல்வகைமையில ஒன்று பருமனுக்கு ஏற்ப வித்தியாசப்படுத்தலாம். பருமன் என்று சொன்னா அந்த தாவரத்தின் அளவு. பருமன் ஒரு அளவு. இப்போ பெரிதாக இருக்கிறது மரங்கள், அதே போல சின்னதாக இருந்தால் செடிகள், கொடிகள், புல் பூண்டுகள் என்று சொல்லலாம். அதே போல உருவவியல் வேறுபாடு. உருவவியலுக்கண்டா அந்த தாவரத்தினுடைய உருவத்தில இருக்கிற வேறுபாடு. வேர், தண்டு, இலை, பூ, காய், வித்து என்பன வேறுபடுத்தப்படும். அதே போல வாழுகின்ற சூழல். சரியா, இப்ப இதே போல விலங்குகளையும் நாங்க வேறுபடுத்தலாமான்னு பாருங்க. விலங்கு பல்வகைமையில இது தாவரங்களினுடைய பல்வகைமை. தாவரங்கள்ல நிறைய வேறுபாடு இருக்கு. அப்ப விலங்குகள்லையும் இப்படி இருக்குதான்னு சொல்லி பாருங்க. இப்ப விலங்குகள்லையும் நீங்க ஒரு பரந்த வேறுபாட்டை பார்க்க. எப்படி சொல்றோம்? இப்ப தாவரங்களுக்கும் பருமன் வித்தியாசம் இருக்கிற மாதிரி விலங்குகள்லையும் என்னது புற இயல்புகளுக்கு ஏற்ப நாங்க வித்தியாசப்படுத்தலாம். இப்ப கிளி என்பது பச்சை நிறமாக இருக்கும், நிறம் வித்தியாசப்படலாம். வடிவம் வித்தியாசம். ஒவ்வொரு உயிரங்கி, ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு வடிவத்தை உடையது. பறவைகள் என்று சொன்னா பொதுவாக ஒரு வடிவம் இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு பறவைக்கும் வேறு வேறு வடிவம். சரியா, அப்ப பாக்குறோம் என்னது புற இயல்புகளுக்கு ஏற்ற மாதிரி விலங்குகளையும் வித்தியாசப்படுத்தலாம். அதே போல விலங்குகள் சாப்பிடுற முறை, போசனைக்குரிய முறையை வச்சுக்கொண்டு நாங்க விலங்கை வேறுபடுத்தலாம். எப்படி? தாவரத்தை மட்டும் சாப்பிடுறவை தாவரம், விலங்குகளை மட்டும் சாப்பிட்டா ஊன் உண்ணி. இந்த ரெண்டையுமே சாப்பிட்டால் அவை அனைத்தும் உண்ணி. சரி, அதாவது தாவரங்கள் விலங்குகள் அனைத்தையும் சாப்பிட்டா அனைத்தும் உண்ணி அப்படின்னு சொல்றோம். அப்ப போசனைய வச்சுக்கொண்டு விலங்குகளை நாங்க பிரிக்கலாம். அதே போல இடம்பெயர்வுக்கு ஏற்ற முறையில வித்தியாசப்படுத்தலாம்.
நடந்து செல்பவை, நீந்துபவை, ஊர்ந்து செல்பவை. அப்ப இது 3 கை நாங்க. அதே போல பறந்து செல்பவை. இப்படியாக இடப்பெயர்வு முறைக்கேற்ற மாதிரி நாங்க விலங்குகளை வேறுபடுத்தலாம். அதே போல விலங்குகள் வாழுகின்ற சூழல், அவை தரையில வாழலாம், நீர்ல வாழ முடியும், வழியில இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு விலங்கு. அப்ப எங்களுக்கு வாழற சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் விலங்குகளை பிரிக்கலாம். அதே போல உணவு உட்கொள்ளக்கூடிய முறை, அதாவது மென்று உண்பவை, அதாவது நன்றாக அரைத்து உணவை சாப்பிடக்கூடியது. சிலது மெல்லாமலே சாப்பிடும், மெல்லாமல் அப்படியே விழுங்கக்கூடியது. பாம்புகள் பொதுவாக முழுதாக விழுங்கக்கூடியது, அதாவது மென்று சாப்பிடாது அப்படியே விழுங்கும். இப்ப ஆடு மாடுகள் என்றால் புற்களை நன்றாக அரைத்து மென்று விழுங்கக்கூடியது. சிலது சாற்றை உறிஞ்சி குடிக்கும். இப்ப நுளம்புகள், சில அட்டைகள் பாத்தீங்கன்னா என்ன செய்யும், சாறுகளை உறிஞ்சி குடிக்கும். அப்ப சாப்பிடுற முறைக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படுத்தலாம். இப்படியாக விலங்குகளை நாங்க நிறைய வகையில வித்தியாசப்படுத்த முடியும். அப்ப அடுத்ததாக நாங்க பார்ப்போம் விலங்கு பல்வகை. விலங்கு பல்வகை. அப்ப விலங்குகளை நாங்க எப்படி பிரிக்கலாம்? ஒன்று, வாழும் சூழலுக்கு வாழுகின்ற சூழல், அவை தரையில வாழலாம், நோட் பண்ணி கொள்ளுங்க. இரண்டாவது, நீர்ல வாழலாம். நீரில் வாழுகின்ற உயிரினங்கள் என்றால் மீன்கள் சொல்லலாம், நீர்ல வாழக்கூடிய எல்லாம் சொல்லலாம். முதலை, நத்தை, ஆமை எல்லாமே சொல்லுவோம் நாங்க. நீர்பூச்சிகள், நீரில் வாழக்கூடிய. சரி, அதே போல தரையில வாழக்கூடிய விலங்குகள் உங்களுக்கு தெரியும். மூன்றாவது, வழி. இப்படியாக வழியில பாத்தீங்கன்னா நிறைய நுண்ணங்கிகள் இருக்குது. பறவைகள் பறந்து செல்றது வழியில. அந்த மாதிரி விலங்குகள் வழியிலையும் இருக்கு. சரியா? அதே மாதிரி நாங்க பார்க்க போற 2வது வகை இடம்பெயர்வுக்கேற்ப. இடம்பெயர்வு முறைக்கு ஏற்ப நீந்தி நடக்கலாம், நடத்தல், நீந்துதல், ஓடுதல், பறத்தல். இப்படியாக இடப்பெயர்வு அடையலாம். நடக்கலாம், நீந்தலாம், ஓடலாம், பறக்கலாம். இப்ப விலங்குகள் இந்த 4க்குள்ளேயும் ஏதோ ஒன்றுக்குள்ள வரலாம். சரியா? அதே மாதிரி ஊர்ந்து செல்பவை, நடப்பவை எல்லாம் வரும். அது இடப்பெயர்வு முறை. அடுத்தது நாங்க பார்ப்போம் புற இயல்பு. புற இயல்புகள். புற இயல்பு நிறம் வித்தியாசப்படும். ஒவ்வொரு விலங்குகளுக்குரிய நிறம், வடிவம் வித்தியாசப்படும். ஒவ்வொரு விலங்குகளுக்கு ஒரு வடிவம் இருக்கு. சரியா? உடற்பகுதிகள், உடலினுடைய பகுதிகள்ல சில வித்தியாசங்கள் வரும். இப்ப நீங்க நாய்கள் என்று தனியா பார்த்தாலே அவற்றினுடைய உடற்பகுதிகள்ல வித்தியாசத்தை பார்க்க முடியும். சிலது சிறிய நாயாக இருக்கும், சிலது பெரிய வகை நாய்களாக இருக்கும், சிலதுக்கு ரோமங்கள் அடர்த்தியாக இருக்கும், சிலதுக்கு ரோமங்கள் குறைவாக இருக்கும். வால் வித்தியாசப்படும், அவற்றினுடைய காதுகள் வித்தியாசப்படும். உடலினுடைய பகுதிகளில் நீங்கள் வித்தியாசத்தை பார்க்க முடியும்.
உடற்பகுதிகள் அல்லது உடற்தூக்கங்கள் என்று சொல்லுவோம். சரியா? அடுத்ததாக நாங்க எப்படி பாகுபடுத்தலாம் என்றால் போசனை முறை. போசனை முறையில என்ன செய்யலாம்? மென்று விழுங்குபவை, வெல்லாமல் விழுங்குதல். மென்று விழுங்குதல், மெல்லாமல் விழுங்குதல். அப்ப மென்று விழுங்குதல் என்றால் நன்றாக உணவை அரைத்து சாப்பிட்டு விழுங்கக்கூடிய விலங்கு. மெல்லாமல் சாப்பிடுறதுன்னா முழுவதாக அப்படியே விழுங்கும். சரியா? அல்லது சாறை உறிஞ்சி குடிக்கும். சாற்றை உறிஞ்சுதல், சாரை உறிஞ்சி குடிக்கிறது, நுழம்புகள் அந்த மாதிரி. சரியா? இவ்வாறாக நாங்க விலங்குகளை வேறுபடுத்த முடியும். சரியா? ரைட். அப்ப எங்களுக்கு தாவர பல்வகமையும் பார்த்திருக்கிறோம், விலங்குகளிட பல்வகமையும் பார்த்திருக்கோம். அதாவது நாங்க வித்தியாசமாக எப்படி வேறுபடுத்துவது விலங்குகளையும் சரி தாவரங்களையும் சரி. சரியா? அப்ப தாவர விலங்கு பல்வகமை சூழலுக்கு மிக முக்கியமானது. அதாவது சூழலினுடைய சமநிலையை பேணுவதற்கு அல்லது சூழலுக்கான அழகை கொடுப்பதற்கு என்னது எங்களுக்கு தாவரங்களும் விலங்குகளும் அவசியமானது. தாவரங்கள் இருந்தா தான் எங்களுக்கு என்ன சொல்றோம்? சூழல் அழகாக இருக்கிறதுன்னு சொல்லி. தாவரங்கள் இருந்தா எங்களுக்கு போசனை கிடைக்குது, அதாவது சாப்பாடு கிடைக்குதுன்னு சொல்றோம். இப்ப தாவரங்கள் இருந்தா தான் எங்களுக்கு உணவு தர முடியும். ஆகவே அது சூழலுக்கு முக்கியமானது. அப்ப நாங்க தாவரங்களை என்ன செய்ய வேணும்? பாதுகாக்க வேணும். அப்ப விலங்குகள் இல்லாட்டி பரவாயில்லையா? விலங்குகளும் இந்த பூமியில வாழ்வதற்குரிய அனைத்து உரிமைகளும் உண்டு. ஆகவே அதையும் நாங்க என்ன செய்யக்கூடாது? அழிக்காம பாதுகாக்க வேணும். சரியா? அப்ப சூழலை பாதுகாக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்ய வேணும். ரைட். அப்ப நாங்க தாவரங்கள்ல தனியாக தாவரங்களுக்குள்ள என்னென்ன வேறுபாடு இருக்குன்னு பார்த்திருந்தா, உருவம் வித்தியாசப்படுது, வாழ்ற சூழல் வித்தியாசப்படுது, பருமன் வித்தியாசப்படுது. அதே போல விலங்குகளுக்கு இவ்வாறு ஒவ்வொரு வித்தியாசமான இயல்புகள் இருக்கு. வாழற சூழல், அதனுடைய இடப்பெயர்ச்சி அடைகிற முறைகள், புற இயல்புகள், போசனை முறை எல்லாம் வித்தியாசப்படும். சரி, இப்ப பாருங்க, தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன? அதாவது இது நாங்க தனித்தனியாக வேறுபாடு பார்த்தது. தாவரத்துக்குள்ள இருக்கிற வேறுபாடுகள் என்னென்ன, விலங்குகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய தனித்தனி வேறுபாடுகள் என்ன? இப்ப நாங்க ரெண்டையும் சேர்த்து பார்ப்போம். தாவரங்களையும் விலங்குகளையும் சேர்த்து வேறுபாடு பார்ப்போம். சரியா? தாவரங்களுக்குரிய இயல்புகள் என்ன, விலங்குகளுக்குரிய இயல்புகள் என்ன, அதாவது ரெண்டுக்கும் வேறுபாடு என்னன்னு பார்ப்போம். சரி, நீங்க நார்மலாவே யோசிச்சு பாருங்க, ஒரு தாவரத்துக்கும் ஒரு விலங்குக்கும் என்ன வேறுபாடு நாங்க சொல்லலாம். அதாவது ஒரு மரத்துக்கும் ஒரு மனிதனுக்கும் கண்டு வச்சு கொள்ளுங்களேன். ஒரு மரம் தாவரம், ஒரு மனிதன் விலங்கு. அப்ப நீங்க ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் சொல்லுவீங்க? தாவரங்கள் முதலாவது சொல்லலாம், தாவரம் இடப்பெயர்ச்சி அடையாது. இடப்பெயர்ச்சி அடையாதுன்றா என்னது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யாது? போகாது. ஆனா ஒரு மனிதன் நினைச்சா என்ன செய்யலாம்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லலாம். அதாவது அநேகமான விலங்குகள் இடம் விட்டு இடம்பெயரும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கட்டாயம் போகும். விலங்குன்னு சொன்னா கட்டாயம் போகும். ஆனா தாவரம் என்ன செய்யாது? இடம்பெயர்வை காட்டாது, ஆனா செய்யும்.
தாவரங்கள் அசையும், ஆனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக இயலாது. அது ஒரு வேற்றுமை, வேறுபாடு. தாவரத்திற்கும் விலங்குக்கும் உரிய பிரதானமான வேறுபாடு. வேற என்ன பாக்குறீங்க? தாவரத்திலையும் விலங்கிலையும் வேறுபாடு. தாவரங்கள் என்ன செய்யுது? நமக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்கும். நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம், ஒளித்தொகுப்பு. ஆனா விலங்குகள் என்ன செய்யாது? தாமே தமக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்யாது. அப்ப எங்க தங்கி இருக்குது? தாவரங்கள்ல தங்கி இருக்குது. அவை பிறபூசணி, அதாவது விலங்குகள் யாவும் பிறபூசணி, தாவரங்கள் யாவும் தற்பூசணிகள். அப்ப நாங்க ரெண்டாவது வேறுபாடு பார்த்துட்டோம். முதலாவது என்னது? தாவரம் இடப்பெயர்ச்சி அடையாது, விலங்கண்டா இடப்பெயர்ச்சி அடையாது. இரண்டாவது, தாவரங்கள் உணவை உற்பத்தி செய்யும், விலங்குகளால உணவு உற்பத்தி செய்ய முடியாது. இரண்டாவது வேறுபாடு. மூன்றாவது, தாவரங்கள்ல பச்சையம் என்கின்ற ஒரு நிறப்பொருள் இருக்கு. அதாவது தாவரம் எல்லாமே ஏன் பச்சையாக இருக்கிறது? வேறு கலர்ல இருக்கலாம் தானே. இப்ப தாவரத்துல பச்சையம் என்ற ஒரு அமைப்பு இருக்கு, அதனாலதான் பச்சை கலராக இருக்கு. ஆனா விலங்குகள்ல அப்படி பச்சையம் இல்லை, அதனால நாங்க பச்சையா இருக்க மாட்டோம். சரி, அப்ப அது மூன்றாவது வேறுபாடு. நான்காவது, தாவரங்கள் அதனுடைய ஆயுட்காலம் முழுவதுமே வளர்ச்சி அடையும். அதாவது அதுக்கு வளர்ச்சியானது எல்லைப்படுத்தப்படவில்லை. அது அதனுடைய ஆயுட்காலம் முடிகிற வரைக்குமே வளர்ந்து கொண்டிருக்கு. ஆனா விலங்குகளினுடைய வளர்ச்சி குறிப்பிடப்பட்ட அளவுதான். சரியா? அப்போ ஒரு குறிப்பிடப்பட்ட காலத்தோட வளர்ச்சி முடிவடையும். அதுக்கு பிறகு வளராது. அதை சொல்றது வளர்ச்சியானது எல்லைப்படுத்தப்பட்டுள்ளது. எல்லைப்படுத்துறதுண்டா என்னது? முடிவடையுது. சரியா? அப்ப இந்த தாவரங்களினதும் விலங்குகளினதும் வேறுபாடு தொடர்பாக நாங்க என்ன செய்வோம்? திரும்பவும் அடுத்த வகுப்புல பார்ப்போம். இன்றைக்கு நாங்க பார்த்த விஷயத்த முதல்ல இருந்து ஞாபகப்படுத்துவோம். உயிரங்கிகளுக்குரிய சிறப்பான இயல்புகள் தொடர்பாக நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல இன்னைக்கு நாங்க சுவாசம் மற்றும் இனப்பெருக்கம் தொடர்பாக கதைச்சிருக்கிறோம். சுவாசத்துல உச்சுவாசம், வெளிச்சுவாசம் என்று 2 சுவாசங்கள் இருக்கு. உச்சுவாசம் என்றா வழியை உள்ளெடுப்பது, ஆக்சிஜன் வாயு. வெளிச்சுவாசம் என்றா வழியை வெளியேற்றுவது, கார்பன் ஆக்சைடு வாயு. வெளிச்சுவாச வழியில கார்பன் ஆக்சைடு இருக்குன்றதை காட்டுறதுக்குரிய ஒரு சிறிய பரிசோதனை அமைப்பு பார்த்திருக்கு. அதே போல உயிருள்ள அங்கிகளாக இருந்தால் இனப்பெருக்கம் செய்யும் என்று பார்த்தோம். அடுத்ததாக தாவர விலங்குகளுக்கு இடையில காணப்படுகின்ற பல்வகமை பார்த்து. இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கேட்கலாம். இல்லை என்று சொன்னா நாங்க இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியை நாங்க பார்க்கலாம். தேங்க்யூ.